கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad for meeting you today. கர்த்தருடைய கிருபையும் God's grace, பரிசுத்தருடைய பிரசன்னமும் the presence of the Holy Spirit, உங்களோடு it is with you. எப்போதும் இருப்பதை It is with you always. நினைத்து தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Think about that and praise God. அப்படி ஸ்தோத்திரிக்கின்ற போது When you are praising that, நமக்குள்ளாக we shall தெளிவு இருக்கும், have a clarity. தைரியம் இருக்கும், We shall have a boldness. உற்சாகம் அடைவோம். We will be encouraged. இன்னும் தேவனுக்காய் எழும்புவோம். We will start to rise up for God. என்று சொன்னால் நம்மை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். Reason, God has a specific plan in our life. தேவ ஜனங்கள் ஒரு சராசரி ஜனங்கள் அல்ல. God's people is not a normal one. ஆண்டவர் அவளை அழைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. There is a big reason for your calling in your life. ஆனால் நாமோ அந்த ஆழத்தை வெளிப்பாடை அறியாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். But we live a life, we don't have that revelation of the calling. உலக ரீதியான காரியங்களுக்கு மாத்திரம்தான் நம்முடைய காரியங்களை யோசித்து தேவ சமூகத்திலே தேடுகிறோம். Only for the worldly needs we are seeking in the Lord's presence. நம்மை அழைத்ததே For the one who called you நாமத்தை மையப்படுத்த, to glorify his name. இதைதான் வேதத்தில் அதிகமாய் சொல்லியிருக்கிறார். This is what we can able to see in the Bible. நாம் நேற்று தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும் என்று பார்த்தோம். he will fill it with the fruits. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நாம் அநேகருக்கு பயனாய் இருக்க வேண்டும். we will be a useful vessel for many. இந்த வேளையிலும் கூட ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Let's meditate today God's word, Isaiah 40 verse 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும், The voice of him that crieth in the wilderness, prepare ye the way of the Lord, make straight in the desert a highway for our God. இங்கே தொடர்ச்சியா இந்த வார்த்தைகள் தொடர்ந்து பேசப்பட்டு கடைசியாக நம்மை குறித்து கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And many things have been spoken continuously, and it says in the last word to declare it to the people. இந்த 3ஆம் வசனத்திலே முடியவில்லை. The third verse didn't end there. தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். It is getting continued. ஆனால் இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறார், But when you look at the third verse, what it says, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். prepare ye the way of the Lord. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, When we want to look at this verse, புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த வார்த்தைக்கு இணைந்தவனாக பார்க்க முடியும். when we see this verse, it get connected to the New Testament, John the Baptist with this verse. நம் வாழ்க்கையில் கூட In our life also, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். we should always in a way to prepare for the Lord. அந்த வழியில் நாம் சென்றால்தான் When we walk in that way, மற்றவர்கள் அந்த வழியில் வர முடியும். other can also follow that way. அந்த வழி எப்படி இருக்கும் என்று சொன்னால், How will that way will be? அவாந்தர வெளியாய் கூட இருக்கலாம். It may look like a crooked place also, ஆனாலும் கூட even though, நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்று பார்க்கிறோம். and it says make straight in a desert for the highway of our God. தேவன் முன் செல்கிறவராய் இருக்கிறார். God is the one who goes before us. நமக்கு தெரியாது. We don't know that. நாம் நம் வாழ்க்கையை தேவனுக்கென்று அனுமதித்து ஒப்புக் கொடுக்கின்ற போது, When we allow God to lead our life, ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே முன் செல்கிறவராய் இருக்கிறார். God will always start to lead us. அங்கே யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக, ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து வருவதற்கு முன்பாகவே வழியை ஆயத்தப்படுத்துகிறார். John the Baptist, before the birth of Jesus Christ itself, he is preparing a way for the Lord. யோவான் ஸ்நானகனும் பிறந்து விட்டார். John the Baptist also born. இயேசு கிறிஸ்துவும் பிறந்து விட்டார். Jesus Christ also born. அவரிடத்தில் தான் இயேசு கிறிஸ்து போய் ஞானஸ்நானம் எடுக்கிறார். John the Baptist only is baptizing Jesus Christ. ஆனால் யோவான் ஸ்நானகனோ But John the Baptist, அதை தடை செய்கிறார். he is making a stop for that. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார். But Jesus Christ is humbling himself and getting baptized by John, because கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற மனுஷனாய் அவனை பார்க்கிறோம். we can see he is a man who is preparing a way for the Lord. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நம்முடைய வழிகள் our ways, கர்த்தருக்குரியதாய் இருக்க வேண்டும். it should be worthy in the sight of the நம் Lord. வாழ்க்கை கர்த்தருக்குரியதாய் இருக்க வேண்டும். Our life should be worthy for Lord. நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் கர்த்தர் இருக்க வேண்டும். Whatever we do, the Lord should be happy. எங்கும் நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். Wherever we are, we should be a testimony to God. அந்த அனுபவம் தான் யோவான் ஸ்நானகனுக்குள் இருந்தது. That experience is what John the Baptist had. அவருடைய ஊழியர்கள் பிரபலமானதாக சொல்லப்படாவிட்டாலும் கூட, Even though his ministry is not familiar among the people, வெகு சீக்கிரத்துக்குள்ளாக இரத்த சாட்சியை மறிக்கின்றவராய் இருக்கிறார். in a very short period of time, he died as a testimony for blood. ஆனாலும் தெய்வ சித்தத்தை செய்யும்படியே கடந்து வந்தார். But he is a man who did the will of God. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட So in our life,
வனாந்தர வழிகளை அவாந்தரிலே நம்முடைய பாதைகளை செவி பண்ணும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். To make straight in a desert a highway for our God. நம் வாழ்க்கையிலே In our life, வனாந்தர போல பாதைகள் வரலாம், we may see ways like deserts. சென்று கொண்டே இருக்க வேண்டும். Move forward. சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, When you look at the Psalms, it says, அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்தென்று சொல்லி in the valley of cry I went through. கடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். Move on continually. கர்த்தர் கூட வந்து கொண்டே இருக்கிறார். The Lord is accompanying you. ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது கூட When you look at the life of Abraham, தான் போகின்ற இடம் இன்னதென்று அறியாதபடி புறப்பட்டு போனான். he doesn't know the place where he is going. அவனோடு கூட கர்த்தர் கடந்து போய் கொண்டே இருந்தார். God went with him. வழியில் என்னவெல்லாம் நடந்தது, What all happened in his அவை life? எல்லாவற்றிலும் கர்த்தர் கூர்ந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான ஒரு காரியங்களை தேவன் செய்தார். God was with him and he overcame everything what he faced in his life. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். we should always prepare a way for the Lord. நம் வாழ்க்கை வீணாய் போய்விடக் கூடாது. Our lives should never get wasted. அதற்காக தானே தேவன் அழைத்தார். That is the reason God has வீணாய் called us. போவதற்காக தேவன் அழைக்கவில்லை. We should never get destroyed in our life. வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். We should prepare a way for him. அவாந்தர வெளியிலே தேவனுக்கு பாதையை நாம் செவை பண்ண வேண்டும். We should make a desert places into a straight. அந்த வசனத்தில் முடிக்கவில்லை. And that was, it didn't end there. தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். And it is continually saying. நீங்கள் தொடர்ந்து அடுத்த வசனத்திலே நீங்கள் படித்து பார்ப்பதை சொன்னால், When you look at the next verse and you read it விளங்கிக் also, கொள்ள முடியும். you can able to understand the verse. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, இந்த அனுபவம் மிக அவசியமா இருக்கிறது. this experience is very important. செவை பண்ணுங்கள் என்றும் Go straight on it. 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, On the 4th verse, it says, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு crooked places will be made straight. சகல மலைகளும் குன்றும் தாழ்த்தப்பட்டு Mountains and hills shall be made low, கோணலானது செவையாகி and every crooked shall be made straight, கரடு முரடாகி சமமாக்கப்படும் என்றும். and the rough places plain. பாருங்கள், வழியை ஆயத்தப்படுத்தும் போது When the ways have been prepared, அந்த வழியிலே பள்ளங்கள் உயர்த்தப்படுமாம், the hills and valleys will be there. மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுமாம், Mountains and hills shall be low, கோணலானது செவையாகுமாம், and crooked places shall be straight, கரடானவைகள் சமமாக்கப்படுமாம். and rough places be plain. நம் வாழ்க்கையிலே In our life, இந்த அனுபவத்தில் செல்வோம். when we walk in that experience, பயப்படவே வேண்டாம். do not get fear. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் God இருக்கிறார். is able to do everything in your நம்ம life. இப்ப கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பென்ற வார்த்தையின் பிரகாரமாக thank you for all you are நீர் doing சொன்ன in our life. வண்ணமாக As you said, Lord, நாங்கள் வழியை ஆயத்தப்படுத்தங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். we are humbling ourselves to நீ prepare a சொல்கிற way for you. வழியிலே முன் செல்கிறோம். As you said the way we are நாங்கள் going, முன்னே செல்லாதபடிக்கு we don't go உம்மை before முன் God. வைத்து முன் செல்கிறோம் ஐயா. We keep you and go. நீங்க வெளிப்படுங்க. You reveal yourself. என்னவெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டுமோ, Whatever thing I should humble, என்னவெல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமோ, whatever thing it should be என்னவெல்லாம் lifted சமமாக்கப்பட up, வேண்டுமோ, whatever thing it should made straight, என்னவெல்லாம் ஆண்டவரே செவையாக்கப்பட வேண்டுமோ, whatever thing it should be அத்தனையும் made செய்ய right, போவதற்காய் all ஸ்தோத்திரம். things you are going to do. நாங்கள் வழியிலே கடந்து வர ஒப்புக் கொடுக்கிறோம். I am going to walk in that way. நீங்க நடத்துங்க. You lead us. லீபால துருபியாதியா. We thank you for நடத்துங்க that. அப்பா. Lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.